இப்போ இன்டர்நெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது இந்த ஐஸ்கிரீம் புட்டு தான். இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நார்மலான புட்டு நம்ம வீட்ல ரெகுலரா பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு நல்ல கலர்ஃபுல்லான புட்ட நீங்க வீட்ல ட்ரை பண்ணலனா, கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணிரலாம். இது கூட கார்ன் ஃப்ளேக்ஸ், கருப்பு திராட்சை, அது கூட டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். ஸோ இத எப்படி பண்றதுன்னு பார்த்துறலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி இருக்கும்ல, அதை எடுத்துக்கிறேன். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். கருப்பு திராட்சை இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி பருப்பு அந்த மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கணும்னா ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புட்டு மேக்கர் இருக்கோம்ல, இதை குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போடுற அந்த தட்டு இருக்கும்ல, இதையுமே நான் ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் இன்னைக்கு பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது கூட லிச்சி, ஸ்ட்ராபெரி அண்ட் கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரும் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வெண்ணிலா எடுத்து வச்சுக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நான் சேர்த்துக்கலான்ட்டு. இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். அடுத்து நம்மளோட ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். இது 125 ml டப் இருக்கும்ல, அதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு 4 டப்பே கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வெண்ணிலா எதுவும் சேர்க்கலை. இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த லேயர் நல்லா கேப் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து நம்மளுடைய பிஸ்தா சேர்த்துடலாம். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியானாலுமே 2 லேயரும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேகமாக எல்லா லேயருமே சேர்த்துருங்க. ஒரு லேயருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கேப்லாம் ஃபில் ஆகும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அண்ட் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்மளுடைய லிச்சி சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், இதே தான் நான் எல்லா லேயருக்கும் ரிப்பீட் பண்ணுறேன். கடைசியாக அந்த சாக்லேட் லேயர் வச்சுட்டு மேலே நிறைய அந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் டியூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இதை ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரமாவது கண்டிப்பாக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே இந்த புட்டு மேக்கரை வச்சு நான் ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அந்த மிச்சம் இருக்க கார்ன்ஃப்ளேக்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம புட்டை எடுப்போம்ல, அதே மாதிரி தான் பின்னாடி இருக்க அந்த ஹோல் வழியாக லைட்டாக ஒரு குச்சி மாதிரி விட்டு இன்சர்ட் பண்ணி அழுத்துனீங்கனாலே இந்த மாதிரி புட்டு சூப்பராக வெளியே வந்துடும். ஐஸ்கிரீம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு பிளேட்டில் இத்தனை வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீமை நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே அவ்வளோ செம்மையாக இருக்குது. கூட கொஞ்சமாக சாக்லேட் சிரப் அண்ட் அந்த டியூட்டி ஃப்ரூட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.